7th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது அப்படின்னம்னால இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே, ஏன்னா மொத்தமே உங்களுக்கு தமிழில் 3 யூனிட் தான் அப்படிங்கிறனால இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஒன்வேர்டு ஃபில் த சூஸ் த பெஸ்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக பொறுத்துக. அதாவது நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 2 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறனால இது மட்டுமே போதுமானது. மொழியின் 2 வடிவங்கள் யாவை? கரடி அனைத்துண்ணி என அழைக்கப்படுவது ஏன்? பாஞ்சாலங்குறிஞ்சியின் இயற்கை வளம் எத்தகையது? எப்போது தன்னெஞ்சே தன்னை வருத்தும்? முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது? குற்றியலுகரம் என்றால் என்ன? அதேமாரி உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் சிறுவினான்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. கிளைமொழிகள் எவ்வாறு உருவாகின்றன? காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக. தாய் தன் வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன்? பாஞ்சாலங்குறிஞ்சியின் வீதத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக. வழக்கு என்றால் என்ன? அடுத்தது இந்த மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு இயல் முடிஞ்சனையும் லாஸ்ட்டாக இலக்கண பாடம் இருக்கு இல்லைங்களா, அது முடிஞ்சதுக்கப்புறமா மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிறது புக் பேக்கில் குறித்து விட்டுருப்பாங்க. அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடியது. எக்ஸாம்பிள் இந்த முக்கணி நாற்றிசை அப்படிங்கிறது. இப்போ முக்கணி அப்படின்னம்னா மா பலா வாழை அப்படிங்கிறத விரிச்சு எழுதணும். நாற்றிசைனா கிழக்கு மேற்கு தெற்கு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையாக அந்த நாளை எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இடைச்சொல் கு சேர்த்து தொடர எழுதுக. பாட்டு பொருள் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பாட்டுக்கு பொருள் எழுதுக. முல்லைக்கு தேர் தந்தார் பாரி அப்படின்னு அந்த கூங்கிறத நடுவில் சேர்த்து எழுதணும். முல்லை கூட்டல் கு முல்லைக்கு. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. என் வயது டேஸ், நான் படிக்கும் வகுப்பு டேஸ். அது நீங்கள் உங்களுடைய இதை வச்சு நீங்கள் நிரப்புற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 2 தான் இருக்குது நமக்கு. நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம், அது ஒன்று. நான் விரும்பும் தலைவர் என்ற தலைப்பில் கட்டுரை. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கட்டுரை தனியாக கடிதம் தனியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால ரெண்டையுமே படித்து வச்சுக்கோங்க. அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜாதவ் பயங் காட்டை எவ்வாறு உருவாக்கினார்? வாவு சிதம்பரனாரின் உரையை வாழ்க்கை வரலாறாக சுருக்கி எழுதுக அப்படிங்கிறது. இதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்னா இந்த 2ஐயும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதுமாரி இந்த ஜாவைங் காட்டை எவ்வாறு உருவாக்கினார் அப்படிங்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதை டவுன்லோட் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.